அட்சய திதி அன்னைக்கு இதை மட்டும் செஞ்சு பாருங்க, உங்க வீட்டில் செல்வ செழிப்பு தாண்டவம் ஆடுறதை யாராலையும் தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குங்க. இதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அட்சய திதிங்கிறது எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு பார்வதி தேவியார் அவருடைய அட்சய பாத்திரத்தில் உணவளிச்சதுனால அட்சய திதியை கொண்டாடப்படுகிறது. இது தெரியாமல் நம்மளும் நகை தான் எடுக்கணும் அட்சய திதி அன்னைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாதுங்க. அட்சய திதி அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் வீட்டில் அரிசி வாங்கி வைங்க, மளிகை ஜாமான் வாங்கி வைங்க. இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு அட்சய பாத்திரம் குறையாமல் இருக்கும். அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது என்னென்னா, அல்ல குறையாமல் இருக்கிறது தான் அட்சய பாத்திரம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக அது 1 கிராமாவது தங்கம் எடுத்துடணுங்க, அப்போ தான் அட்சய திதி அன்னைக்கு நம்ம வீட்டில் தங்கம் சேரும் செல்வம் சேரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. பார்வதி தேவியே சிவபெருமானுக்கு அன்னம் தான் அளித்தாங்க. அப்போது நம்மளும் ஒரு 2-3 ஏழைகளுக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், தயிர் சாதம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீர்மோர் கொடுக்கலாம். இதனால நம்மளுக்கு புண்ணியம் தாங்க கிடைக்கும். மற்றபடி நீங்கள் நகையை சேர்த்து வைக்கிறதுனால எந்த ஒரு புண்ணியமும் கிடைக்க போகிறது இல்லை, பணமும் சேர போகிறது கிடையாது. அதை விட்டுட்டு உங்கள் வீட்டில் அரிசி, மளிகை சாமான் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனால உங்கள் வீட்டில் அந்த பொருட்களுக்கான பஞ்சம் இருக்கவே இருக்காது. முக்கியமாக நீங்கள் அரிசி மூட்டை வாங்கி வச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் அரிசி தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. சாப்பாடு தாங்க நம்மளுக்கு தட்டுப்பாடான ஒரு விஷயம். நகை தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு சிலர்களால் வதந்தியாய் பரப்பப்பட்டது தான் இந்த ஒரு விஷயம். அந்த காலத்தில் நகை எப்போதுமே எடுக்க மாட்டாங்கங்க. அப்போது அட்சய திதியை அப்போது நம்ம நகை எடுத்தால் நல்லது அப்படின்ட்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நகை எடுத்துடணும், அந்த குறிக்கோளோடு எடுக்கப்பட்டது தான் அட்சய திதி அன்னைக்கு நகை எடுக்கிறது. மற்றபடி அட்சய திதி அன்னைக்கு நகை சேர்த்து வச்சா நகை சேரும், நகை எடுக்கணும் அப்படின்ற தாட்டை விட்டுருங்க. நகையெல்லாம் சேர்த்து வச்சா சேராதுங்க, சாப்பாடு தாங்க சேர்த்து வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அரிசி, மளிகை சாமான்களை வாங்கி வைங்க. உங்கள் வீட்டில் அந்த தட்டுப்பாடு இல்லாமல் பசி நீங்கி சாப்பாடுக்கு பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். அதனால் அட்சய திதி அன்னைக்கு காலையில் எழுந்து நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் தேவையான பொருட்களை வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நீர்மோர் இல்லை தயிர் சாதம் இல்லை உங்கள் வசதிக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு சின்ன குழந்தைகளுக்கோ ஏழைகளுக்கோ இந்த மாதிரி தானம் பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷமும் நீங்கள் இதை பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சிவபெருமான் ஆலயத்தில் போய் வழிபடுங்க. ஏன் அப்படின்னா அட்சய திதி அன்னைக்கு அவருக்கு தாங்க உகந்த நாள். அவர் அட்சய பாத்திரத்தில் பார்வதி தேவியார்ட்ட உணவு வாங்கின நாள் தான் அட்சய திதியாக கொண்டாடப்படுது. அப்போது அவருக்கான நாளை அவருக்காக மட்டுமே செலவிடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் நகைக்கடைகளில் போய் நகைகள் எடுக்கிறதுனால தான் நம்ம அட்சய திதி அன்னைக்கு பணக்காரவங்களாயிருவோம் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாதுங்க. அட்சய திதி அன்னையை காரணமாக வச்சு சிறு தங்கங்களை வாங்கி வைக்கலாமே தவிர்த்து அதனால் நம்ம பணக்காரவங்களை ஆகிறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் தானியங்களை சேர்த்து வைங்க. அப்புறம் பாருங்கள், தானிய பஞ்சமே இருக்காது.